This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இன்னைக்கு ரிசல்ட்டு 805 ஓகேங்களா. 805 இன்றைக்கி வந்து ஆல் போர்டுக்கு சைபர் 5 நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நான் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் சைபர் 5 கொடுத்தேன். சி போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்தாரில்ல, ஒரே ஒரு சிங்கிள் போர்டு நம்பர் 5 மட்டும் தான் கொடுத்தேன் ஓகேங்களா. நல்லா மாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஏ போர்டு கொடுத்தது மட்டும் பாஸ் ஆகலை. சி போர்டு கொடுத்த சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு சைபர் 5 வரணும்னு நான் கொடுத்துருந்தேன். ஸ்பெசிஃபிக்காகவே மெம்பர்ஷிப்புக்கு 1:50க்கே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நல்ல ஒரு மெம்பர்ஷிப் இருக்கவங்கள நல்ல ஒரு ஹிட்டு கிடச்சிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு 1 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு நம்பர்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ட்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டியரோட 3 ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் டியர் வந்துட்டு ரிசல்ட் வந்து 575 அடித்தான். நாம் என்ன கொடுத்தோம், பாக்ஸ் பண்ணி பார்த்தா 4 நம்பரில் 75 பாஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட 4Kக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு 3 ஷோவுக்குமே நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டுக்கு சைபர் 5 ஹிட் ஆகிடுச்சு. சி போர்டுக்கு சிங்கிள் நம்பரும் ஹிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. நல்லா மாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நாளைக்கும் இம்பார்ட்டண்ட்டான சிங்கிள் போர்டு மெம்பர்ஷிப் தரப்போகிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். நாம் இன்றைக்கி எடுத்தோம் இல்லையா, இன்றைக்கி என்ன நம்பர் நமக்கு எடுத்துருந்தோம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குங்களா. இன்றைக்கி 851 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. பாருங்கள், 800 ரிசல்ட் அந்த 805 இல்லைங்களா. எப்படி நாம் இந்த லைன் எடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். இந்த லைன் நாளைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்படியே பாருங்கள். இப்போது 1 வீக் முன்னாடி வந்துட்டு ஒரு 367 இங்கே இருக்குது. 1 வீக் முன்னாடி 635 அடிச்சது ஞாபகம் இருக்குங்களா. இங்கே பாருங்கள், 635க்கு என்னங்க இருக்குது. அப்படியே பாருங்கள், 6 3 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் பாஸ் ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 710 வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், சி போர்டில் மட்டும் பாஸ் ஆச்சு ஓகேங்களா. 710க்கு சி போர்டில் மட்டும் சைபர் பாஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 508 அடித்தா இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே திருப்பி வந்துருந்துச்சு இல்லையா. 508 அடித்தான். இங்கே பாருங்கள், 5 சைபர் இல்லைங்களா. ஏபி இங்கே 2 நம்பர் பாஸ் ஆச்சு. அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போது 31ஆந்தேதி 508 அடித்தான். இப்போ 1ஆந்தேதி வந்து நமக்கு என்னங்க அடித்தான், 443 அடித்தா இல்லைங்களா. அங்கே பாருங்கள், 4 3 இல்லைங்களா. 43 அப்படியே ஹிட் ஆகிடுச்சு. 2 நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்தது நேற்று என்னங்க அடித்தான், நேற்று என்ன அடித்தான், 980 அடித்தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. 980 அடித்தான். இப்போ பாருங்கள், இதில் நல்லா கவனிங்க. இதில் பிசி பாஸு 980, அதில் பாருங்கள் ஏசி பாஸு. புரியுதுங்களா. இதில் பிசி பாஸு, இதில் 980 ஏசி பாஸு. அப்படி பார்க்கும்போது இதுதான் இந்த லைன் எடுத்து கொடுத்த அன்றைக்கி 851 இருக்குது இல்லைங்களா. அப்போ 851 856 இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லை இன்றைக்கி. பாருங்கள் என்னாச்சு, இந்த ஒரு நம்பர் மறுபடியும் சி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. பட் வந்து என்னாச்சு, வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வருது இல்லையா. இங்கேயும் பாருங்கள், ஏ போர்டில் 8 பாஸு, பி போர்டில் 5 பாஸ் இல்லைங்களா. சைபர் பாஸ் 5க்கு பவர். அப்போது ஏபி இங்கே என்னாச்சு, 80 பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம இதை கொடுத்தோம் 851 801 இல்லைங்களா, 856 கொடுத்தோம். பட் என்னாச்சு, நமக்கு அந்த சி போர்டு அதுவும் சைபராக வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ மெம்பர்ஷிப் பட் சி போர்டு 5 நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஆல் போர்டும் சைபர் 5 மெம்பர்ஷிப்பில் எடுத்துட்டோம். பட் இந்த லைன் பிரகாரம் நம்ம என்னாச்சு, 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பட் 3வது சி போர்டு நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. பட் வந்து இப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி என்னங்க இருக்குது பாருங்கள், 148 தாங்க இருக்குங்க. பாருங்கள் 148 இருக்குங்க. அப்போது இங்கே பாருங்கள், 148 இல்லைன்னா என்னது, ஜிக்சாக்கில் பார்த்தா 841ங்க. 148 841 இந்த மாதிரி கணக்கில் எதாவது வருதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் பாஸ் ஆகி டபுள் நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவான், சம்டைம்ஸ் 148 கொண்டு வந்து வச்சுருவான் இல்லைங்களா. 841 கொண்டு வந்து வச்சுருவான். ஸோ உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் தாங்க நாளைக்கு 4-9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் தான் 4-9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது 841க்கு ஒரு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. 891 896 இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வச்சு இன்னொரு கம்பேரிஷனையும் பார்த்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ நாம் வந்து போர்டு பார்த்துடலாம் ஓகேவா. போர்டு நம்ம அன்றைக்கி பார்த்து ஏ போர்டு சி போர்டும் கொடுத்தோம் இல்லையா, பர்ஃபெக்டாக அதே மாதிரி ஒரு போர்டு பார்த்துருவோம். இன்றைக்கும் என்ன போர்டில் வர சான்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகேவா. இப்போது நம்ம மார்க் பண்ணுறேன் கவனிங்க. இப்போது நம்ம எப்படி எடுப்போம் தெரியல உங்களுக்கு. அதாவது எப்படி மார்க் பண்ணுறேன்,
அப்படியே இந்த ஏ போர்டை பாருங்கள். அப்படியே ஏ போர்டு இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஏ போர்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி எடுப்போம்? இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு என்னங்க பார்ப்போம்? 945ன்னு மேலே போகுது இல்லைங்களா? 945 மேலே போகுது. இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனிங்க. ஓகேவா? இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனிங்க. இப்போ இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் இங்கே வைக்கிறேன். இப்போது ரெண்டுக்குமே காமனாக பாருங்கள், இந்த 9 இருக்குது இல்லையா? இப்போ இந்த 9க்கு மேலே பாருங்கள் 945 மேலே போகுது. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? உன்னை குறைச்சி பவர் பண்ணி வச்சுருக்கான். அங்கே பாருங்கள், இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஏ போர்டில் 8 ஏ போர்டு வந்திருக்கு. அப்போது உன்னை குறைச்சி என்ன பண்ணியிருக்கான்? ஏ போர்டில் பவர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அப்போது பவர் பண்ணி வச்சா என்ன பண்ணுறா? அதாவது 9க்கு மேலே 4 போகுது. அதை உன்னை குறைச்சி பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். அப்போ ஏ போர்டில் நாளைக்கு என்னங்க சான்ஸ் இருக்குது? 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நாளைக்கு ஏ போர்டில் 5 எடுத்து வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த கிராஸ் லைன் ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே பாருங்கள், இப்போ இந்த கிராஸ் லைன் வந்துட்டு ஏன் போட்டேன் அப்படின்னா ஹரிசாண்டலாக இங்கேயும் பாருங்களேன், அப்படியே கவனிங்க. இங்கே பாருங்கள் 980ன்னு இங்கே போகுது இல்லையா லைனு? அப்படியே பாருங்கள் 980ன்னு கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? சைபர் கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? பவர் பண்ணி ஏ போர்டில் வச்சுருவாங்க. அப்போ 945 935 அப்படின்னு வைக்கிற சான்ஸ் இருக்குது. அந்த 8 3 கன்சிடர் பண்ணிட்டா என்ன ஆகும்? 935ன்னு வைக்க சான்ஸ் இருக்குங்க. அப்போ அதே மாதிரி 980ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக 85 அப்படின்னு வைக்க சான்ஸ் இருக்குங்க. அப்போ ஏ போர்டில் கிடைக்கிற நம்பர் என்னங்க? 5 தாங்க ஏ போர்டில் கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வச்சுக்கிட்டு சி போர்டை பார்ப்போம். ஓகேவா? சி போர்டையும் பார்த்துட்டு சி போர்டில் என்ன சான்ஸ்? ஏ போர்டில் 5 தான் நான் கொடுக்குறேன், பட் சி போர்டில் என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? சி போர்டையும் கவனமாக கவனிங்க. இந்த லைனை பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட்டான போர்டு. அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டைம் எடுத்திருக்கான், உங்களுக்கும் தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ சி போர்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளூ லைன் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்? 300 என்ன மார்க் பண்ணியிருக்கேன்? 380 மார்க் பண்ணி கீழே மேலே பாருங்கள். 380 மார்க் பண்ணியிருக்கேனா? இப்போ மார்க் மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுற கவனிங்க. ஓகேவா? அப்படியே இருங்க பாருங்கள். இப்போ 380ன்னு மேலே போகுது. அப்படியே எடுத்துங்க வைக்கிறேன் பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? அப்போது இதோட லிங்க் பண்ணி என்ன பண்ணுவான்? ஆப்போசிட் எடுப்பான். இது ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் இந்த மாதிரி எடுத்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஹிட்டு அடிச்சிருக்கு நமக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் பாருங்கள் 380ன்னு மேலே போகுது. அப்போ என்னங்க இருக்குது? 480ன்னு கீழே வருது பாருங்கள். 380ன்னு மேலே போகுது, 480ன்னு கீழே வந்திருக்கு இல்லைங்களா? இப்படி ஆப்போசிட்டாக வைப்பான். நிறையா சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போது இன்னொன்று பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் எடுத்துடுறேன். இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி எடுக்கலாமா? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே மறுபடியும் பாக்ஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், 048ன்னு இங்கே வருது. அப்போது நமக்கு சி போர்டில் என்னங்க இருக்குது பாருங்கள். நமக்கு சி போர்டில் என்ன இருக்குது? இருங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சி போர்டில் என்ன இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? இங்கே வைப்போமா பாக்ஸை? ஓகே, அதே பேட்டர்ன் தான் வைக்கிறோம். நம்ம எப்படி பார்த்தோமோ அதையவே தான் நான் வைக்கிறேன். மாற்றி இதை வைக்கலங்க பாருங்கள். சைபர் பாருங்கள், கவனிங்க. அதாவது நாம் பார்த்தோம்ல, அதாவது எப்படி போச்சு? அதாவது 380 480ன்னு கீழே போச்சு. அதே மாதிரி என்னது 840ன்னு மேலே போகுது இல்லைங்களா? அப்போ மேலேருந்து கீழே பாருங்கள் 048ன்னு இங்கே வருது இல்லையா? அப்போது சி போர்டில் சைபர் இல்லைங்களா? சைபர் நாளைக்கு என்ன வந்துருச்சு? 05 வந்துருச்சு. அப்போது என்னங்க வரணும்? 8 வரணுங்க. அப்போ சி போர்டுக்கு நாளைக்கு ஒரு சான்ஸ் என்னது? 8 ஒரு வாய்ப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. புரியுதுங்களா? இப்போ 8 இல்லைன்னா 9 இல்லைன்னா 4 இது தாங்க சான்ஸு. பட் இந்த பிரகாரம் பார்த்தா இது படி பார்த்தா சி போர்டு 8 தாங்க வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? ஏ போர்டில் என்னங்க பார்த்தோம்? ஏ போர்டில் என்ன பார்த்தோம்? ஏ போர்டில் 5 பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஏ போர்டில் 5, மறுபடியும் சி போர்டில் என்ன தான் வருது? 8 தாங்க வருது. அப்போ மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணலாம்? இந்த 58 திருப்பி வைக்கலாங்க. மறுபடியும் 58 திருப்பி வைக்கலாம். இல்லை 59ஆவோ ஏசியை வைக்கிறது வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஏசியில் 58 59 08 இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். வந்து அதையும் கொடுத்துருவோம். ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். நான் வந்து யூஷுவல் நம்பராக கொடுத்துட்டேன். 2 4 6 ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 57, பி போர்டில் 05, சி போர்டில் 94 தான் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கும் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கம்மியாக வேணும், முக்கியமான நம்பர் மட்டும் வேணும், இம்பார்ட்டன்ட் நம்பர் வேணும், சிங்கிள் போர்டு நம்பர் வேணும், ஆல் போர்டு நம்பர் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 மணிக்கு மேலே டெய்லி அப்டேட் ஆகும் முக்கியமான நம்பர். உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.